இன்று போலித்தனமாக என்டிஏ கூட்டணி என்று ஒரு கூட்டணியை அமைத்து ஏதோ டபுள் இன்ஜின் சர்க்கார் இந்த தமிழகத்திற்கு ஏதோ நல்லது செய்வதை போல மோடி அண்ட் கம்பெனி எடப்பாடி பழனிசாமி இருவரும் சேர்ந்து ஒரு ஆசை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது என்டிஏ கூட்டணி அல்ல, நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸ், தேசத்தை சீரழிக்கும் கூட்டணி. அதுதான் என்டிஏ கூட்டணி. அதனால அவர் ஏதோ சிஎம்சி அப்படின்னு ஒரு 3 எழுத்து சொன்னாரு நம்ம ஒன்றிய பிரதமர். இன்னைக்கு நான் ஒரு 3 எழுத்து சொல்றேன், எஃப்டிஏ. அதுதான் அவங்க கூட்டணி. எஃப் ஃபார் ஃப்ராட், டி ஃபார் டுபாக்கூர், ஏ ஃபார் ஆக்டிங். இந்த 3ம் கலந்த ஒரு கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி. இது தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக சந்தர்ப்பவாதிகளால் அமைக்கப்பட்ட கூட்டணி. இன்று புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த கடைசி கூட்டத்திலேயே ஒரு பாடகரோட மேடையில குத்தாட்டம் போட்டாரு. இவரை நம்பி நாட்டை ஒப்படைச்சா நாட்டில் குத்தாட்டம் தான் போட்டுக்கிட்டு இருப்பானே ஒழிய திட்டங்கள் எதுவும் நடக்காதுங்கிறத மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். சார், ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஊழல் சக்தினா என்ன, யார் குறிப்பிட்டு சொல்றாரு? எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னாரா இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? யார் கூட வச்சிருக்கிறாரு? அவர் கூட அதிமுக ஒருத்தர் வெளியில் போய், நான் பெயர் சொல்ல விரும்பல, தாவேக்காவில் போய் சேர்ந்திருக்காரு. அவர் ஊழல் குற்றச்சாட்டில் புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா? அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்பிக்கொண்டு விட்டார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் அவர் அவருடைய காலத்தில் நிறைவேற்ற முடியாதவை. அவை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளை அவர் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பார், எதை வேணாலும் மொழிபெயர்ப்பார், என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார், என்ன வேணாலும் பாட்டு பாடுவார், எல்லாம் நடிப்பார், எல்லாம் டான்ஸ் ஆடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது. சார், தேர்தல் நிற்கிற ஒரு சுயேட்சை கூட நான் ஜெயிப்பேன்னு தான் சார் சொல்கிறேன். 5 ஓட்டு கூட வாங்க முடியாதவன் நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்கிறேன். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தானே தெரியும் அவனுடைய நிலைமை. அதை போல தான் இவங்களுடைய நிலைமையை ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பார்த்துக்கோங்க. அது எதை வேணா சொல்லலாம், அவருக்கு சொல்லலாம். அதுக்கு மேலே கொடி பறந்தது சொல்ல அதை கேட்கலீங்களா? பெரிய கட்சியோடைய கொடி பறக்குது, நம்ம வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவர் தானே பாடினாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்த காரியங்கள் இது. அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை வீசுவது என்னது என்பது நியாயமாக இருக்காது. விஜய் பல படங்கள்ல பிளாக் மணி வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அவர் ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும், வார்த்தைகள் இருக்கு வாயில், எதை வேணாலும் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க அடிமைகளா, யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களோ உங்களுக்கு தெரியாதா? இப்போ அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினத்துக்கு டெல்லியிலேருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. புரியுதுங்களா? எதுக்குன்னா அங்கே பரேடெல்லாம் நடக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். டெல்லியில் எவ்வளோ மிக பிரம்மாண்டமாக அந்த ரிபப்ளிக் டே அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு இந்த முறை தேமுதிகலேருந்து நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருமே எங்களை அழைச்சாங்க. பட் நான் தொடர்ந்து பயணம் அறிவிச்சிட்டதால டேட்டு எங்களால் போக முடியல. இதுதான் நிலைப்பாடு. அதனால் எல்லா கட்சியுமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஒருத்தர் பேசுனா அதனால் உடனே அவங்களோட கூட்டணியா, ஒருத்தர் திட்டினா உடனே அவங்களோட கூட்டணி இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க.
சட்டம் ஒழுங்கை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுகின்றார். எடப்பாடி பழனிசாமி 2017ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த போதுதான் கொடநாட்டில் கொலை நடந்தது, கொள்ளை நடந்தது. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இருக்கின்றதா? இப்பொழுது கேட்கின்றாரே, கொடநாடு அவரை ஆளாக்கிய முதலமைச்சர் அவர்களுடைய எஸ்டேட்டில் கொலை கொள்ளை, அதை பாதுகாக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இங்கே சட்டம் ஒழுங்கை பற்றி பேசலாமா என்பதை நான் கேட்கின்றேன். பதில் சொல்ல முடியுமா? எடப்பாடியால் பதில் சொல்ல முடியாத காரணம், கொடநாடு என்றாலே நடுங்கி நின்ற ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்ற ஒரு அரசியல் இயக்கம் திராவிட கொள்கையை மறந்து வெகு நாட்களாகிவிட்டது. காரணம், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அது 72இல் தோன்றிய அதிமுக அல்ல, கூவத்தூரில் 2017ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட அதிமுக. அது அப்படிதான் இருக்கும். வருகின்ற தேர்தலிலே மக்கள் எதிர்த்து விழிப்பாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைக்கின்ற காளான்களாக உங்களிடையே புதிய புதிய நட்சத்திர தலைவர்கள் தோன்றுகிறார்கள். வசனங்களை, திரைப்பட வசனங்களை பேசி அந்த வசனங்களின் கைதட்டல்களிலேயே வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று கனவு காண்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், சுட்ட வேண்டும், எங்களுக்கான அரசு இந்த அரசு. நம்மை வஞ்சிக்கின்ற, எப்பொழுதும் நமக்கு என்று ஒன்று வரும்போது கை கொடுக்காமல் துரோகம் இழைக்கின்ற அதிமுக. உதயமின் திட்டத்தில் கையெழுத்திட்டது யார்? நீட்டை கொண்டு வருவதற்கு கையெழுத்திட்டது யார்? தவழ்ந்தே சென்று பதவியை பெற்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.